புலிகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு வேறு எவருக்கும் இருந்திருக்க முடியாது. அது அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் தெரியும். அடுத்து வன்னியரசுக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. நாங்கள் என்ன செய்தோம் என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற குஞ்சு குளவான்களுக்கு தெரியாது. அவர்களால் இப்போது பிறந்தவர்கள், வரலாறு தெரியாது. விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு, வன்னியரசு எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். தோழர்களே, அப்போது நடேசன் தொலைபேசியிலே வந்தார். அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல, சேட்டலைட் தொலைபேசி என்று சொல்வார்கள். தம்பி வன்னியரசு தான் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகி விடுவோம் என்றுதான் பேச்சை தொடங்கினார் சேரலாதன். இங்க இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார். தலைவர்களின் பெயர்களை சொல்லி ஒருமையில் பேசினார். நாங்கள் சொன்னோமா அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி, காங்கிரசுக்கு எதிராக போராட சொல்லி, ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு 5-6 தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக வசை சொற்களால் பேசினார். பேசிவிட்டு அண்ணன் பேச விரும்புகிறார், பிடியுங்கள் என்று நடேசனிடத்திலே கொடுத்தார். நடேசன் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர், நான் தலைவரின் அனுமதியோடு உங்களிடத்தில் பேசுகிறேன், நாங்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம், உங்களுக்கு சத்தம் கேட்பது கேட்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது யுத்தத்தில் அங்கு வெடிகுண்டு குண்டு வீசுறாங்க, அந்த குண்டு வீச்சு, அந்த யுத்தத்தில் எழுகிற இறைச்சல், இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டவர் சொன்னார், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி, நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும், 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும், அந்த 2 பேரும் ஈழ உணர்வுள்ள வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் இன்னொரு தொகுதியில் வன்னியரசை நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார். இது உண்மை. அது அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்னிடத்தில் தான் பேசினார்கள். ஆனால் நான் கட்சியில் சில புரோட்டோகால், எவ்வளவு நம்பிக்கையோடு தம்பி வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியிலே இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசை விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் அன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் ஒரு அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன். அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது. அப்போதும் எனக்கு நம்பிக்கை, அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கிடைப்பது 8, ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 234 தொகுதி போதாது. நம்முடைய கட்சியிலே எம்பி வேட்பாளர்கள் 40 தொகுதிகள் போதாது. கிடைப்பது 2. அந்த 2இல் நான் யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒருவரையோ அல்லது 2வரையோ தான் தேர்வு செய்ய. நான் கூட விட்டு கொடுத்து வந்துடும். அப்படிதான் 2006 நானே போட்டியிடாமல் தோழர்கள், நம் கட்சி தோழர்கள் விரும்புகிறவர்கள் நிற்கட்டும் என்று வெளியே வந்தேன். நான் 2006 நான் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். தேர்தல் அப்படித்தானே எல்லாரும் இருக்கிறோம். 2006 10 தொகுதி நமக்கு கிடைச்சது. 9 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரியில, 10 தொகுதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் கிடைத்த 9 தொகுதிகளில் 1 தொகுதியில் நான் என்னை முடிவு செய்து கொண்டு மிச்சம் 8 தொகுதிகளில் ஆட்களை நான் தேர்வு செய்யலாம். ஆனால் உடன் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் பின்வாங்கிக் கொண்டேன். வேண்டாம், நான் நிக்கல, நீங்க நில்லுங்க. ஆனால் எம்பி தேர்தலில் அப்படி நான் முடிவு செய்ய முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.